ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான தலைப்பில் பலன்கள் காணப்போகிறோம். உங்களுக்கு யோகம் தரும் செவ்வாய், கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய கோவில் எது என்பதை இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும். செவ்வாய் சனியோடு சேர்ந்து அல்லது செவ்வாய்க்கு முன் நட்சத்திர பாதத்தில் வளர்ப்பறை சந்திரனோ தேய்ப்பறை சந்திரனோ, செவ்வாய்க்கு முன்னாடி சந்திரன் இருந்தால் செவ்வாய் கெட்டு போயிடுவார். நீச்சமாக இருக்கக்கூடாது. துலாம் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடம் நீச்ச செவ்வாய். இந்த துலாம் ராசி லக்னத்தில் வந்தவர்களுக்கு கடகத்தில் நீச்ச செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். எனக்கு தெரிஞ்சு வயசாகுது அப்படின்னு பெற்றோர்களும் சரி உறவினர்களும் சரி ஒரே மனக்குழப்பம். இவர் நெட்டில் போய் எப்படியோ அந்த வரனை தேடி பிடிச்சி விட்டார். அந்த வரன் இவருக்கு மேலே ஏற்கனவே 3-4 திருமணங்கள் செய்திருக்குது. அது தெரியாமல் இவர் போய் திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு அம்மா மட்டும்தான். மாமியார் மூலம் பிரச்சனைகள் இந்த மந்திரம் செய்வன இடுமருந்துட்டு அவர் 40 வயது ஆங்காட்டியுமே மத்தியிலே இறந்து போயிட்டார். அதனால் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகத்தில் செவ்வாய் இருப்பது மிக கடுமையான தோஷம். காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாம். காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாம். துலாம் ராசியின் அதிபதி ஆண் சுக்கிரன். சுக்கிர பகவானில் ஆண் சுக்கிரன். துலாம் ராசியில் உச்ச கிரகம் சனி பகவான். துலாம் ராசியில் நேச கிரகம் சூரியன். துலாம் ராசியில் நேச கிரகம் சூரியனாக இருக்கும்போது அப்பா நல்லா கம்பீரமாக அதிகாரமாக யாருக்கும் தலை வணங்காதவராக, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பாவால் பெரும்பாலும் நன்மை இல்லாத, உதவி இல்லாத, அன்பு அனுசரிப்பு இல்லாத ஒரு அமைப்பு தான் ஏற்படும். துலாம் ராசி லக்னத்தில் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம், 3 நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா உயரமாக ஹைட்டாக வளரக்கூடியவர்கள், நல்லா அழகான தோற்றம் இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பெரும்பாலானவர்களுக்கு பல் வரிசை சரியாக இருக்காது. ஒரு பல் மேலே இருக்கும், ஒரு பல் கீழே இருக்கும். முக வசீகரத்தை, முக அழகை பெரும்பாலானவர்களுக்கு கெடுத்து விடும். இது ஏன் அப்படின்னா, துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது வீடு. பின்னாடி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். முன்னாடி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். முன்னாடி போனால் முட்டும், பின்னாடி வந்தால் குத்தும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு நடுமத்தியில் மாட்டிக்கிட்டு துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா, திருமணம் பண்ணி குடித்தனமாக வாழ்கிறதா, சந்நியாசமாக ஊரை விட்டு ஓடுறதா அப்படின்னு வாழ்க்கையில் பல குழப்பங்களை, நிம்மதி இல்லாத தன்மையை அனுபவிக்கக்கூடியது தான் துலாம். இதில் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி அதிகமான காதல் உணர்வு இருக்கும், காம உணர்வும் இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்க காலகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது. காலகாலத்தில் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கு காலகாலத்தில் ஏற்படாது. அது ஏன் அப்படின்னா, ஜென்ம ராசியில் சனி பகவான் உச்சம். சனி உச்சமாக இருக்கும்போது 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு 500 ரூபா சம்பளம் தான் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 1-8ஆம் அதிபதி தான் செவ்வாய். காலபுருஷனுக்கு 1-8ஆம் அதிபதி செவ்வாய். துலாம் ராசிக்கு 7ஆம் இடமாக கலத்தரஸ்தானமாக காலபுருஷனுக்கு 1ஆம் இடமும், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்கு 2ஆம் இடமும் வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் நீர் செவ்வாய், ஒரு ரகசிய செவ்வாய். 7ஆம் இடம் செவ்வாய் நெருப்பு செவ்வாய், உஷ்ண கிரகம் செவ்வாய். அதை சார்ந்து தான் நீங்கள் பணம்,
பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப வருமானத்தை ஈட்ட முடியும். ஏன்னா ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடம் எதுவோ அதை சார்ந்து அந்த கிரக உறவை சார்ந்து தான் பணம் வரும். துலாம் ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அதாவது லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னாலே பஞ்சாயத்து, பிரச்சனை, வம்பு வழக்கு, விபத்து, துர்மரணம், அடிதடி சண்டை, காவல் நிலையம், கோர்ட்டு வழக்கு இல்லைங்கன்னு அல்லது சிறைசாலை கூட சொல்கிறது, அசிங்க அவமானப்படுறது, மற்றவர்கள் வந்து வேணும்னு அசிங்கப்படுத்துவாங்க, கடன் வாங்கிட்டு கடன் கட்டுறது, வெளிநாடு போய் சம்பாதிப்பது அல்லது உள்ளூரில் இருந்தே வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பது, செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, இந்த மாதிரி நெட்டில் போய் வெளிநாட்டிலேருந்து உள்ளூரில் இருந்தே வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிப்பது, ரகசியத்தனம், அரசுக்கு புறம்பான கடத்தல் வேலையில் ஈடுபடுவது, மதுபான பாரில் வேலை செய்கிறது அல்லது மதுபான பார் எடுத்து நடத்துவது, கிரீஸு, மை, தூசி, மண், புகைப்படுற மாதிரி வேலை அமைவது, பார்த்திங்கன்னா உடம்புல அழுக்கு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரியான வேலை, ஜோதிடம், வசியம் செய்வனை, மற்றவர்களுக்கு நல்ல காரியத்துக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பது. 8ஆம் இடம் அப்படின்னா முக்கால்வாசி கெட்டது தான், ஒரு கால்வாசி நன்மை உண்டு. அந்த 8ஆம் இடம் உங்களுக்கு வந்து 2ஆம் இடமாக வந்து விடுகிறது. அப்போ வந்து செவ்வாய் வந்து முருகபெருமானுடைய அம்சம். முருகனுக்கு 6 படை வீடு உண்டு. அந்த 6 படை வீடுகளில் விருச்சிக செவ்வாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். விருச்சிக செவ்வாய் வந்து திருச்செந்தூர் முருகன். அது வந்து பார்த்திங்கன்னா யுத்த பூமி, சூரனை வதைத்த இடம். திருச்செந்தூர் முருகனுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஒரு இடைவெளி உண்டு. திருச்செந்தூர் முருகனுக்கு வருடத்தில் நான் வந்து இதுவரை போகவே இல்லைப்பா, ஒரு நாள்னாச்சும் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு திருச்செந்தூர் முருகனுக்கு போகாதவர்கள் ஒரு 40 வயது, 45 வயது, 50 வயது ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்த உடனே திருச்செந்தூர் முருகனுக்கு போகக்கூடாது. திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் செய்தீங்கன்னா, கடலில் போய் நீராடினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும். குடும்பத்தில் மரணம், துயரம், துக்கம் தான் ஏற்படும். இது வந்து அனுபவபூர்வமாக பார்த்தோம். துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடணும். உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டாளிகள். பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மேசம் ராசி, மேச செவ்வாய். துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய வேண்டும். வருடத்தில் ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது எப்பயாவது ஒரு நாள் பழனிமலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா தைப்பூசம், பொங்கல், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வருடத்தில் பாத யாத்திரை சென்றுவாங்க. பழனி முருகனை தரிசனம் செய்யும்போது மேச செவ்வாய் தான் துலாம் ராசி என்பதற்கு நல்ல அருளை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாயாக வருவார். செவ்வாயுடைய அதிதேவை தான் முருகன். பழனிமலை முருகனை துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வழிபடும்போது, கும்பிடும்போது உங்களுக்கு வந்து கடனும் குறையும். திருமணம் நடக்கலை அப்படின்னா திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான். இல்லைன்னா வந்து பழனிமலை முருகனை கூட உங்களுக்கு வந்து நல்லருள் தருவதற்கு தாமதப்படுத்துவார். துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பாத யாத்திரை சென்றாலும் சரி, வருடத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து சென்றாலும் சரி, பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். மேச செவ்வாய் உங்களுக்கு நல்லருள் தரும். விருச்சிக செவ்வாய் ஒரு விபரீதம், விபத்து, துர்மரணம், துயரம், துக்கம், வேதனை,
இந்த மாதிரி நீங்கள் வந்து திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்யும்போது கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும். இது வந்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடிக்கடி செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது வருடத்தில் ஒரு முறை, எப்பாவது ஒரு முறை செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் துலாம் ராசி என்பதற்கு பெரும்பாலும் அதுதான் வந்து உங்களுக்கு இறுதி காலம் வரை நிலைச்சிருக்கும். 2ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை தான் நீங்கள் வந்து காலம் பூராமல் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். அதாவது கை கட்டினா வாய் கட்ட மாட்டேங்குது, 1 லட்சம் வந்துச்சுன்னா 1.5 லட்சம் செலவாகுது அப்படின்னு விருச்சிகம் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் வந்து கூடுதலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். துலாம் ராசி லக்ன அன்பர்கள், நீங்கள் வழிபடக்கூடிய முருகன் திருச்செந்தூர் முருகனா, பழனிமலை முருகனா, அடிக்கடி எந்த கோயிலுக்கு சென்று வரீங்க, அதனால் உங்களுக்கு நன்மை பலன் என்ன, இதை வந்து நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். பார்த்தீங்கன்னா மேச செவ்வாய் தான் துலாம் ராசி என்பதற்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறது. விருச்சிக செவ்வாய் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான் கொடுக்கிறது. துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகத்தில் செவ்வாய் நின்றால் கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கையில் மாமியாரிடம் மனைவி வெளியில் ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக சந்தித்தே தீர வேண்டும். இது வந்து துலாம் ராசி லக்னத்திற்கு செவ்வாய் கொடுக்கக்கூடிய நற்பலன்களும் கெடுபலன்களும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.